Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெண்பொங்கல். ஈஸி அண்ட் குயிக்கா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி இந்த வெண்பொங்கல். அதே சமயம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கம்ஃபர்டபுளா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இந்த பொங்கல். நல்ல பெர்ஃபெக்டா தண்ணி அளவெல்லாம் வச்சு நல்ல நெய் மணக்க குழைவா மெத்துன்னு பொங்கல் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றக்கும் பொங்கல் நல்லா இருக்கணும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் பொங்கல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கணும். இங்கே ஒரு நல்ல ஒரு டிப் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றக்கும் பொங்கல் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் பொங்கல் அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பர்ஃபெக்டான வெண்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் அளந்து எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னலாம்னு பார்த்துடலாம். இங்கே 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு ஃபுல் கப்புக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு பாதி குவான்டிட்டி நம்ம பருப்பு எடுத்துக்கணும். பெர்ஃபெக்டாக வருங்க, நல்ல குழைவாக மெத்துன்னு நம்ம பொங்கல் செஞ்சிடலாம். இந்த பருப்பு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி யூஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ரைஸை பற்றி பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு இந்த பொங்கல் செய்யறதுக்கு எடுத்துருக்கிற அரிசி சோனா மசூரி பார்பாயில்டு ரைஸ். புழுங்கல் அரிசியிலே இப்படி ஒரு வெரைட்டி இருக்குங்க, சோனா மசூரி ரைஸ். இது சிங்கிள் ஸ்டீம் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நல்ல கிரெயின்ஸ் சின்னதாக இருக்கும், பச்சரிசி போலவே இருக்கும். நல்ல பசவாக சாதம் வெந்து வரும், நல்ல குழைவாக மெத்துன்னு சமைக்கலாம். ஸோ நம்மளுக்கு தக்காளி சாதம் செய்யறதுக்கு, இந்த மாதிரி பொங்கல் செய்யறதுக்கு, பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் கூட இந்த ரைஸை யூஸ் பண்ணலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு பொங்கல் நல்ல குழைவாக மெத்துன்னு இருக்கணும், அதே சமயம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடணும்னா கொஞ்சம் சோறாக இருக்கணும். அதுக்கு இந்த ரைஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல்னால் பச்சரிசியில் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பொங்கல் கோவிலில் பச்சரிசியில் தான் செய்யலாம், புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஒரு சிலருக்கு பச்சரிசி வயிற்றுக்கு சேராது, ஒத்து வராது. அவங்க இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டியை யூஸ் பண்ணி பொங்கல் செஞ்சுக்கலாம். நல்ல குழைவாக மெத்துனும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. அதுவும் இந்த சோனா மசூரி பொன்னி பார்பாயில்டு ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பொங்கல். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ரைஸில் தான் செய்யணும்னு நான் கம்பல் பண்ணலை. நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசியிலும் செய்யலாம், ரெசிபி ஒன்று தான். இப்போ இந்த ரைஸை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது பார்பாயில்டு ரைஸு. ஊற வச்சு செஞ்சால் நல்ல குழைவாக வரும். ஊற வைக்காமையும் செய்யலாம், தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அந்த பருப்பை வறுத்தரலாங்க. இங்கே 1/4 கப்பு பருப்பு பேனில் போட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து கொடுப்போம். நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வரணும். லைட்டாக மட்டும் சிவந்தால் போதும், ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட வேண்டாம். பாருங்கள், லைட்டாக வறுப்பட்டுருச்சு, நல்ல வாசனையும் வருது. இப்போ இதை நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிற அதே பாத்திரத்தில் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பருப்பை நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இங்கே குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பால் ரைஸ் அளந்தமோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரைஸுக்கு 3.5 கப்பு தண்ணி. நல்ல குழைவாக மெத்துன்னு சாதம் வெந்து வரக்கும் 3.5 கப்பு சரியாக இருக்கும். இங்கே 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். ஸோ நான் மொத்தமாக 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்ல சாதமும் பருப்பு நல்லா ஒன்று சேர்ந்து நல்ல குழைவாக வெந்து வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மட்டும் போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு லைட் எல்லோ கலர் பொங்கலை அழகாக காமிக்கும். ஸோ கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் போடுங்க, அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம குக்கரை லிட்டை போட்டு விட்டுறலாம். லிட்டை போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணும். குக்கரோட அளவு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்ட அரிசி பருப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த விசில் வரும்போது பெருசாக தண்ணி தெரிச்சு வராது. ஏன்னா இங்கே நிறையா தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கிறோம். ஸோ நல்லா 5 விசில் நல்லா ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீரட்டுங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம தாளிப்புக்கான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இங்கே தாளிப்புக்கு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நீங்கள் 1-2 இடித்து கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், முழுசாகவும் சேர்க்கலாம், இடிச்சும் சேர்க்கலாம்.
அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பெருங்காயப்பொடி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல், ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இங்கே ஜிபிசி பெருங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த பெருங்காயம் பொடி யூஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்ல வாசனையாக இருக்குது, நம்மளோட சமையல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த பெருங்காய பொடியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பெருங்காயம் இந்த இஞ்சியெல்லாம் பொங்கலில் சேர்க்கிறது ரொம்ப அவசியம். அடுத்ததாக இது கூட நல்ல ஒரு 15-20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து. அவ்வளோதாங்க, எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. இங்கே குக்கரும் நல்ல விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல குழைவாக நம்மளுக்கு சாதமும் பருப்பு வெந்திருக்கு. சூடாக இருக்கும் போதே நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா இன்னும் நல்லா குழஞ்சிரும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் சேர்க்கும்போது வெண்பொங்கலோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரும்போது இப்போ சீரகம் மிளகு சேர்த்துடலாம். நல்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பொடியாக நறுக்குன இஞ்சி, கூடவே 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த ஜிபிசி பெருங்காயப்பொடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ நல்லா கருவேப்பிலை போட்டு விட்டாச்சு, கூடவே முந்திரி பருப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா இந்த முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் வறுப்படணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இந்த பொங்கலுக்கான தாளிப்பே ஒரு அழகுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சீரகம், இஞ்சி, பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இஞ்சி பெருங்காயப்பொடியெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த பொங்கல் சாப்பிட்டா அந்த ஹெவி ஃபீல் நம்மளுக்கு இருக்காது, எளிதில் ஜீரணமாகும். இப்போ நல்லா இந்த தாளிப்பு பொங்கலில் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மேலால் விட்டுருலாங்க. இது ஆப்ஷனல், வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சேர்க்கும்போது நல்ல அந்த நெய் வாசனையோட மெத்துன்னு இருக்கும். நம்ம பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான வெண்பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. அது இங்கே நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி, சாம்பார், கத்திரிக்காய் கொட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸுகளோட இந்த மாதிரி பொங்கல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.